பூச்சிங்கிற பறவைக்கு பொறாம குணம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அதுக்கு எல்லா வசதிகளும் இருந்திருக்கு. ஆனால் அது அதை நினச்சி சந்தோஷப்படாமல் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நன்மைகளை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டிருக்கு. அதுக்கு இருந்த அந்த பொறாமையினால் அதுக்கு சந்தோஷனாலே என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கு. புச்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மீனுங்கிற பறவை புதுசாக ஒரு வீடு கட்டியிருந்தது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்த்த புச்சு பறவை, இவ வீடு மட்டும் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம வீடு ரொம்ப பழசாக போயிடுச்சு, இந்த மாதிரி நம்ம வீடு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்படி இவ மட்டும் இப்படி அழகான வீட்டில் இருக்கலாம். உடனே பூச்சு பறவையும் அதோட வீட்டை இன்னும் ரொம்ப நல்லா டெவலப் பண்ணணும்னு நினச்சிருக்கு. ஆனால் அதுக்கிட்ட அப்போது போதிய பண வசதி இல்லை. உடனே பூச்சு ஒரு ஐடியா பண்ணியிருக்கு. எப்படியாவது கடனை வாங்கி நம்ம வீட்டையும் பெருசாக மாற்றிடணும், அப்போது சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் கடனை மெதுவாக அடைச்சிக்கலாம் அப்படின்னு உள்ளத்தில் நினச்சிருக்கு. அப்புறம் கடனெல்லாம் வாங்கி அதோட வீட்டை இன்னும் நல்லா பெருசாக டெவலப் பண்ணிடுச்சு. காட்டில் உள்ள எல்லா பறவைகளும், புச்சு உன் வீடு ரொம்ப அழகாக இருக்குடி, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, மினுவோட வீடை விட இப்போ உன் வீடு தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதை கேட்ட புச்சுக்கு ரொம்ப பெருமை வந்துடுச்சு. ஒரு நாள் மினு புதுசாக ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டிருந்தது. இதை பார்த்த அந்த புச்சுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அந்த நெக்லஸை பார்த்ததும் தானும் அந்த மாதிரி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கு. உடனே கடனை வாங்கி அதே மாதிரி ஒரு நெக்லஸை வாங்கவும் செஞ்சது. ஆனால் புச்சுக்கு கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த கடனால் புச்சு ரொம்ப அசிங்கப்படவும் ஆரம்பித்தது. கடைசியாக வேறு வழி இல்லாமல் தங்கிட்ட இருந்த நகை வீடு எல்லாத்தையுமே விற்று கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்துடுச்சு. அப்புறம்தான் தன்னோட தவறை உணர்ந்திருக்கு. நம்மக்கிட்ட எவ்வளோ நன்மைகள் இருந்தோ அதை நினச்சி சந்தோஷப்படணும். அது இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நன்மையை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினச்சோன்னா நம்மளுடைய சந்தோஷமே நம்மளுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, உண்மையான சந்தோஷம்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். பொறாமை அந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு நினச்சிருக்கு. இந்த பொறாமை முக்கியமாக நம்மளையே அழிச்சிடும், நம்ம சந்தோஷத்தையே கெடுத்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.